அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெமோ வந்து பாஸ் ஆகிருக்கு. ஜியோ டெக்னிக்கல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கோங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இன்டிகிரேட்டட் 5 இயர் எம்இ எம்டெக் முடித்தவங்களாம் எலிஜிபிளாக இருக்கீங்க. ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். 5 இயர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம் அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக இந்த எஸ்ஏ எக்ஸாம், டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் வந்து எழுதலாம். உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜென்ரல் நாலேஜிலேருந்து 30 கேள்வியும், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து 55 கேள்வியும், மொத்தம் 85 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அப்போ ஸ்பெஷல் மார்க் இருக்குது, அப்புறம் இன்டர்வியூ இருக்குது, டோட்டலாக 100 மார்க் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி அது ஆல்ரெடி எப்பயும் போல் இருக்கிற போல் இருக்குது. உங்களுக்கு மெடிக்கல் ஐ சம்மந்தமான டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2020 வருடம் வந்து உங்களுக்கான வருடம். விடாமல் படிங்க, கண்டினியூவாக படிங்க. தொடர் முயற்சி, தொடர் வெற்றிகள் அமைய வாழ்த்துக்கள்.